நாட்டுக்கோழி வறுவல், எக் ஃப்ரை, ரைஸ், ரசம், மிளகு ரசம். நிறைய மிளகு போட்டு செஞ்சால் அது மிளகு ரசம். இப்போது நான் சமைச்சிருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரசம் சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கோழி வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களெல்லாம் பார்க்க விட்டு சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக சண்டே எல்லார் வீட்லேயுமே வந்து நான்வெஜ் சமைச்சிருப்பீங்க இன்றைக்கி. அதே மாதிரி அப்படி சமைக்காதவங்க ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க. சண்டே ஒரு நாள் லீவ் அப்படிங்கிறத வந்து மோஸ்ட்லி இப்போலாம் வந்து அதிகமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது எப்படி வெளிப்படுத்துகிறோன்னா, நான்வெஜ் சாப்பிட்டா தான் அந்த சண்டேவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இப்போது இந்த காலகட்டத்தில் மக்கள் அதிகப்படியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி வறுவல், எக், சிம்பிளாக ஒரு ரசம்